வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர் சைட் சேனல். உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிலையை பலரும் தூக்கி எறிந்து விடுவோம். ஆனால் கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி2, வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை ஏராளமாக உள்ளன. இதையடுத்து கருவேப்பிலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிடுவதாலும் உணவில் சேர்த்துக் கொள்வதாலும் கிடைக்கும் நன்மைகள் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது ஃபோர்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். கருவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிரச்சனையிலிருந்து நல்ல பாதுகாப்பு தருகிறது. கருவேப்பிலையை அடிக்கடி சாப்பிடுவர்களுக்கு உடலில் எத்தகைய புற்றுநோய்களும் ஏற்படாமல் தடுக்கிறது. கருவேப்பிலையை தினமும் சிறிது சாப்பிட்டு வந்தால் தலையில் பொடுகு, பேன் தொல்லைகள் மற்றும் இளமையில் முடி நரைத்து விடுவது போன்ற பிரச்சனைகள் நீங்குவதுடன் தலைமுடி வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண முடியும். கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக செயல்படவும் தூண்டுகிறது. காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை இலையை சாப்பிட்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம். 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் சளி முறிந்து வெளியேறிவிடும். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரீச்சம்பழத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். மூல நோயை விரைவில் போக்குவதிலும் மூலத்தினால் ஏற்பட்ட புண்களை ஆற்றுவதிலும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுகிறது. உணவில் சேர்க்கப்பட்டிருக்கும் கருவேப்பிலையை நன்கு மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கு சொரியாசிஸ் எனப்படும் தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் அணுகாது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும். கருவேப்பிலை இலையை மென்று சாப்பிட்டால் விஷ ஜந்துக்களின் கடியால் உடலில் பரவும் நஞ்சு முறிந்துவிடும். கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெகு விரைவில் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோய் கட்டுப்படும். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே கருவேப்பிலையை ஒதுக்கி தூக்கி எறியாமல் உணவோடு சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.